இந்த உமன் டாஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுகர் பாயில்டு சாஃப்ட் கேண்டி தான். ஸோ எல்லா கேண்டிலையும் இருக்கிற மாதிரி இதுலேயும் 70% மேலே சர்க்கரை தான் இருக்குது. இன்க்ரீடியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சுகர், அதுக்கடுத்து லிக்விட் குளுக்கோஸ், அதுவும் சுகர் தான். அதுக்கடுத்து ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில் அண்ட் ஸ்டார்ச்சு, திக்னர்ஸு, இந்த மின்ட் ஃப்ளேவருக்காக ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது நேச்சர் ஐடென்டிக்கல். அடுத்தபடியாக எமுல்சிஃபையர் அண்ட் கிளேசிங் ஏஜென்ட். ஸோ சீனியில் கொஞ்சோண்டு ஆயில், மாவு, ஃப்ளேவர் இதெல்லாம் போட்டு நம்ம உருண்டையாக எடுத்தோம்னா அதுதான் இந்த உமன் டாஸ் அப்படின்றது. ஸோ இதை எடுத்து பிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். வெளியில் அந்த கிளேசிங் ஏஜென்ட் இருக்கும், உள்ள மாவு இருக்கும், கொஞ்சம் பிதுக்கி பார்த்தீங்கன்னா அந்த சீனியும் வந்து நமக்கு தெரியும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. அந்த மின்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடியது பெரும்பாலும் ரிஃபைன் பண்ணப்பட்ட இல்லை ஆர்டிஃபிஷியல் மேட்டர்ஸ் தான். ஸோ ஒரு நாளைக்கு 1-2 சாப்பிடும்போது எந்த விதமான பெரிய பிரச்சனையும் வந்துடாது. இதை பழக்கமாக மாற்றிக்கிட்டீங்க இல்லை அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. ஆனால் இது ஒரு சாஃப்ட் கேண்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்க வாங்கிச்சுன்னா சக்குன்னு சவச்சி மொத்த பாக்கெட்டையும் காலி பண்ணிடுது. அப்புறம் உமன் டாஸ்ன்னு சொன்னது பேர் எதுவும் கிடைக்கல, அதனால வச்சிருக்கேன். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க.